அதிமுக வெளியிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பெயர் இல்லை. ஈரோடு மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக சிவசாமி என்பவர் நியமனம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. சீமானின் மனுவையும் தள்ளுபடி செய்தும் உத்தரவு. சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமி என சீமான் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. 2 வாரங்களுக்குள் இறுதி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. மும்மொழி கொள்கையில் இந்தி தவிர வேறு மொழிகளையும் கற்கலாம் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். இந்தியை திணிக்கவில்லை, ஆனால் புதிய கல்விக் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் எனவும் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம். பாஜகவுக்கு தமிழகத்தின் சென்டிமெண்ட்டும் தெரியவில்லை, மும்மொழி கொள்கைக்கான பிளஸ் மைனஸும் தெரியவில்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம். இந்தி மொழியை கட்டாயம் இதை படித்தே ஆக வேண்டும் என்பதை ஏற்க முடியாது. விரும்பி படிப்பவர்களுக்கு எந்த தடையும் இல்லை என அமைச்சர் ஐ. பெரியசாமி பேட்டி. கல்வியின் அருமை பெருமைகள் தெரியாத கூட்டம் மத்திய அரசில் உள்ளது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். தமிழகத்தில் மத்திய அரசு நடத்தும் பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களே இல்லை. மும்மொழி கொள்கையை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்காது என திமுக மருத்துவரணி செயலாளர் எழிலன் திட்டவட்டம். மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் எதிர்ப்பு. இருமொழி கொள்கையை தான் தமிழக மக்கள் உயிர் மூச்சாக நினைத்து வாழ்ந்து வருவதாக கருத்து. தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருந்து மத்திய கல்வி அமைச்சரின் ஆணவ பேச்சுக்கு முடிவு கட்ட வேண்டும். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தல். தனியார் பள்ளிகளில் படிக்கும் திமுகவினரின் பிள்ளைகள் மட்டும் ஹிந்தி படிக்கலாமா? திமுகவினருக்கு ஒரு நியாயம், அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு நியாயமா என தமிழக அரசுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. திமுக அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டு எதிர்ப்பது போல் அரசியல் நாடகம் ஆடுவதாக சீமான் குற்றச்சாட்டு. இல்லம் தேடி கல்வி திட்டமே புதிய கல்விக் கொள்கையின் கீழ்தான் வருவதாக கருத்து. மயிலாடுதுறை இரட்டை கொலை வழக்கில் பெரம்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் நடவடிக்கை. காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து மாவட்ட எஸ்பி உத்தரவு. வரும் 24ஆம் தேதி 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். மிகவும் மலிவான விலையில் தரமான மருந்துகள் வழங்கப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேட்டி. சங்கர்ஜிவால் டிஜிபியாக வந்த பின்தான் தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை அதிகரிப்பு. அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர் கைது. மற்றொருவர் தப்பி ஓடிய நிலையில் 6 மாணவர்களை பிடித்து விசாரணை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆலப்பாக்கம் ஊராட்சி அலுவலகத்தில் தலைவர் துணைத் தலைவர் மோதல். மக்கள் முன்னிலையிலேயே பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டதால் மக்கள் முகம் சுளிப்பு. திருச்செந்தூர் அருகே குடும்ப சுக நிகழ்ச்சிக்காக வீட்டில் ரகசியமாக கள்ளச்சாராயம் காய்ச்சிய 2 பேர் கைது. ஒருவர் தப்பி ஓடிய நிலையில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட கள்ளச்சாராயம் பறிமுதல். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு பெண்கள் வாக்குவாதம். ஆலய நிர்வாகத்தின் அடாவடியால் வியாபாரம் பாதிப்பதாக குற்றச்சாட்டு. டெல்லியை ஆட்சி செய்ய பாஜகவில் ஆளில்லை என்பது தெளிவாகி இருக்கிறது. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அதிஷி விமர்சனம். கேரள மாநிலத்தில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வலியுறுத்தி நடத்திய போராட்டத்தின் போது லேசான வன்முறை.
தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற மாணவர்கள் அமைப்பினர் மீது தண்ணீரை பீச்சியடித்து கலைத்த காவல்துறை. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் 45 விழுக்காடு பகுதி இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. பஞ்சாபில் உள்ள IIT ரோவர் கல்வி நிறுவனம் எச்சரிக்கை. உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தீவிர ஆலோசனை. ஐக்கிய அரபு அமீரகத்தில் முகாமிட்டு காய் நகர்த்தி வரும் ஜெலன்ஸ்கி.